என்னடா என்ன கொலை பண்ணலானே முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, ஐயோ கனவுதாம்மா அந்த மாதிரி வந்துச்சு. மனசுல இருக்கிறதாண்டா கனவுல வரும். காலையில முகம் தெரியாத யாரோ ஒருத்தன் கூட என்ன அனுப்பலான்னு பார்த்தேன். அம்மா, இப்போ ஆளையே காலி பண்ணலான்னு துணிஞ்சிட்டியா? இல்லம்மா, இல்ல. கல்யாணமானதுல இருந்து லட்சுமி என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லம்மா. இப்ப ஒரு 3 நாளா அன்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல தான் எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை நான் குறை சொல்லல மாதவா. நான் போத்தி போத்தி வளர்த்த என் 3 மகன்களிடமே எனக்கு சரியில்லை. நான் வீட்டுல இருக்கிறதையே பாரமா நினைச்சாங்க. மருமக 3 பேரும் ஆளுக்கு ஒரு குறைய சொல்லி 1000 பிரச்சனை. எங்கயாவது போய் தொலை. முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க. அனாதாசிரமத்துல விட்டா புத்தி வரும். அதை செய்யுங்க முதல்ல, அப்போதான் எங்களுக்கும் நிம்மதி. அந்த ஆசிரமத்துல சராசரியா கிடைக்கிற எந்த வசதியும் எனக்கு கிடைக்கல. அறிவு இருக்கா? மாம்சம் பரிமாற அதே கரண்டில நேக்கு பரிமாறியே விவசாயி இருக்காடா நோக்கு. இங்க பாருங்க பட்டு மாமி, உங்க பசங்க இங்க கொண்டு விடும்போதே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பின்னதுக்கு மக்க சொல்லிக்கிறீங்க? இந்த பாருங்க, இஷ்டம்னா இருங்க. என் குறைய யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த. என் மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து மாதிரி நீ வந்து என்ன தத்தெடுத்தது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. மாதவா, நான் பெத்த பிள்ளைகளை விட நீதான் என் மனசுல நிறைஞ்சு நிக்கிற. உன் பொண்டாட்டியும் கூட பேசலேன்னு தானே உனக்கு பிரச்சனை. கவலைப்படாத, காலையில லட்சுமியும் கூட பேசுவா. மாதவா, உன் வீட்டுல நான் வாழ்ந்தது 45 நாள் தான். ஆனா 45 வருஷம் வாழ்ந்த திருப்தி எனக்கு இருக்கு. உன் ஃபேமிலி ஞாபகார்த்தமா இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க அவசியம் போய்த்தான் ஆகணுமாம்மா? நான் சிட்டுக்குருவியை வர சொல்லி இருக்கிறேன். அம்மா, எங்கம்மா போனோம்? சொல்றேன், முதல்ல இங்கிருந்து போ. சரிங்கம்மா. என்னடா ஆட்டோ அம்மா போறாங்கடா. எங்க வண்டி லெஃப்ட் திருப்பு. ஆட்டோ பிடிக்கணும், சீக்கிரம் போ. பாரு, இந்த ஆட்டோவா? அப்படியே அப்படியே நிறுத்து 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 நிறுத்து. அம்மா, பெட்டியோட எங்கம்மா கிளம்பிட்டீங்க? எத்தனையோ அனாதைக வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிடும்? அம்மா, உன் 3 மருமகளும் முத மாதிரி இல்லம்மா, திருந்திட்டாங்கம்மா. அவங்கதாம்மா உன்னை கூட்டே வர சொன்னாங்க. இது என்ன நம்ப சொல்றீங்களா? அம்மா, உங்க மேல சத்தியமாமா, அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நாங்களும் வரேன்னு எல்லாரும் அழுதாங்கம்மா. டேய் சொல்லுடா. ஆமாமா, நீங்க போனதுல இருந்து மகாலட்சுமி இங்க கைவிட்டு போன மாதிரி இருக்குமா. வாங்கம்மா, ப்ளீஸ்மா. வாங்கம்மா, நம்ம இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம்மா. டேய் பெட்டியறா, வாங்கம்மா. கதவு திறடா. கிட்டுக்குருவி, நான் என் பசங்க கூட தான் போறேன்னு மாதவங்கிட்ட சொல்லி. சரிங்கம்மா. போய் கேளுங்க. அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன்ப்பா. கேளுங்க. அம்மா, அம்மா,
ம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா, என் மாமனாருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இப்போதைக்கு அவருக்கு 50 லட்ச ரூபா பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுமா. உங்கள் பேரில் தான் 30 லட்ச ரூபா பணம் பேங்க்கில் இருக்குல்ல, அதை இந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்தா அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவளுக்கு உதவியா இருக்கும். நீக்கு எங்க அப்பா அப்படியே பேங்க் வட்டியை உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு அத்தை. அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க 3 பேரையும் பார்ட்னர்ஸா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அத்தை. ஆமாம்மா, நாங்களும் ஒய்ஃப் நகையெல்லாம் அடமானம் வச்சு அவருக்கு 25 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம். என்னடா எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்த பாக்குறீங்களா? நஷ்டப்பட்ட தொழில பார்ட்னரா சேர்ந்து என்ன கிழிக்க போறீங்க? காலுக்கு உதவாத செருப்பை கழட்டி எறிய வேண்டியதுதானே. என்னடா திடீர்னு பாசம் பொங்குதேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது எல்லாம் தரணி மந்திரம் செய்யற வேலைன்னு. அம்மா, உன் அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உன் பணம் மட்டும் தான் எங்களுக்கு தேவை. புரிஞ்சிச்சுடா. அன்னைக்கு காலில் விழாத குறையா பேசி நடிச்சு என்னை இந்த ஆத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, அது பாசத்தினால இல்ல, பணத்துக்காக தான். இப்ப புரிஞ்சிடுச்சு. பணம்னு ஏன் பணத்தை கட்டிட்டு அழுகுற? நாளைக்கே நீ செத்து தொலைஞ்சிட்டீனா அந்த பணம் எங்களுக்கு தானே வரும். அதை இப்ப கொடுன்னு கேக்குறோம், அது தப்பா? நான் செத்தால் அந்த பணம் உங்களுக்கு வராது. அப்போ வேற யாருக்கு போகும்? போக வேண்டியவங்களுக்கு போகும். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்க? உரிமைப்பட்டவங்க நாங்க எங்க இருக்கும் போது வேற எவனுக்கு சொத்தை எழுதி வைப்பியா? அப்புறம் எதுக்கு எங்களை 10 மாசம் சுமந்து பெத்த? 10 மாசம் சுமந்து பெத்ததெல்லாம் புள்ளே ஆகாதுடா. பின்ன உன்னை தத்தெடுத்தானே மாதவன், அவன் தான் உன் பிள்ளைங்கிறியா? அவனும் உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை தத்தெடுத்தான். அது தெரியலையா உனக்கு? தெரியுமா, வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு மாதவன் ஆசைப்பட்டான். அதுக்காக அவன் தேர்ந்தெடுத்த வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் தப்பானவன் இல்ல. ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பெத்த பிள்ளையாயிருந்து அவனுக்கு செஞ்சான். என் மருமக லட்சுமி அப்படித்தான். ஏதோ அப்பப்ப சின்ன இடைஞ்சல் பண்ணுவா. அதெல்லாம் மாதவன் ஒழுங்கா வேலைக்கு போனோங்கிறதுக்காக தான். கேட்டீங்களா? அந்த லக்ஷ்மி கழிச்சட எங்கேயோ இருக்கா. அவளை பத்தி உயர்வா நம்ம கிட்டயே சொல்றாங்க. அவளாமா கழிச்சட, அவ காலை கழுவி குடிச்சா கூட உங்களுக்கெல்லாம் புத்தி வராது. ஏய், என்ன எங்க வீட்ல இருந்துகிட்டு எங்களே கேவலமா பேசுறியா நீ? அதானே? இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு சேர வேண்டிய பணத்தை எழுதி வாங்கிட்டு ஆத்த விட்டு வெளியே துரத்துங்க. தெருவுல இது அனாதையா கிடந்தாதா? இதுக்கெல்லாம் நம்ம அருமை தெரியும். நான் ஏமா ரோட்ல கிடக்கணும்? நான் இப்ப போனாலும் மாதவன் என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குவான். கொஞ்சம் தள்ளுங்க. ஏய், என்ன எப்ப பார் மாதவன் மாதவன் சொல்லிட்டு இருக்க? நீ அந்த மாதவனை அவ அப்படிக்கா பெத்த? உனக்கு என்ன திமிருண்டா? என் கண்ணு முன்னாலே என் பொண்டாட்டி மேல கை வைக்க. உன்னை கொல்ல விட மாட்டேன். ஐயோ, பெத்த தாய் மேல கை வச்சிட்டடா பாவி. அவனை அடிக்கணும். எழுந்துருங்க. எங்க வீட்லயே வந்து எங்களே கை நீட்டி அடிப்பியா? டேய், அது உங்க அம்மாடா. அவங்கள போய் உங்க பொண்டாட்டிகளை விட்டு அசிங்க அசிங்கமா பேச வைக்கிறீங்க, அடிக்கிறீங்க. சீ, நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. டேய், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா. நீ முதல்ல வெளில போ. போறோம். ஆனா எங்க அம்மாவோட தான் போவோம். லட்சுமி, அம்மா, அம்மா, மாதவா, அம்மா, மாதவா, லட்சுமி, அம்மா, நிச்சயங்கம்மா. என்ன மாமியார் நாத்தனார் இல்லன்னுதான் இவரு விரும்பி கட்டிண்ட. ஆனா இப்ப சொல்றேன், உங்க மாதிரி ஒரு அம்மா நேக்கு வேணும்மா. எங்களோட வந்துருங்க. ஆமாம், வாங்க போலாம். ஏய், எங்க அம்மாவை எங்கேயாவது கூட்டு போயிடுவா நீ? போடா டே. பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால உங்க அம்மாவே நீங்க கூட்டு வந்த. அதே பணம் கிடைச்சா விட்டுருவே இல்ல. அம்மா, நமக்கு எதுவுமே வேண்டாம்மா, எல்லாத்தையும் அவட்டே கொடுத்துருக்கம்மா. நான் இருக்கேம்மா. நாங்க 2 பேரும் ஆமாம்மா, உங்களை வச்சு காப்பாத்துவோம்மா. வாங்கம்மா, வாங்க. நாளை
நாளைக்கு வக்கீலோட வாங்க, எங்க வேணாலும் கழுத்து போட்டு தரேன். உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன், என்னை விட்டுடுங்க. எனக்கு இவங்க மட்டும் போதும், இந்த சொத்து போதும். வாடா.